வணக்கம். சர்வதேச நீதி பொறிமுறைகளினூடாக பாதிக்கப்பட்ட மக்கள் கூட்டம் என்ற அடிப்படையில் தமிழ் மக்களுக்கான நீதியை அல்லது தீர்வை பெற்றுக்கொள்ள முடியுமா என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் பலரால் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த பதிவு செய்யப்படுகின்றது. இதற்காக இதுவரை காலமும் சர்வதேச நீதி அரங்குகளினால், குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்ட வாய்மொழி மூலமான அல்லது எழுத்து மூலமான அறிக்கைகளிலிருந்து சில விடயங்களை தொகுத்து ஒரு விமர்சன பார்வையில் ஒரு அரசியல் அவதானி என்ற அடிப்படையில் முடிவுகளாக எடுக்கப்பட்ட விடயங்களை இப்போது தமிழ் தேசிய அரசியல் சார்ந்த பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் அல்லது எதிர்காலத்தில் தமிழ் மக்களுக்காக வேண்டி அரசியல் செய்ய இருப்பவர்கள் ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு எல்லோராலும் கேட்கப்பட வேண்டிய பதிவாக மாறி நிற்கின்றது. 2010 ஆண்டு காலப்பகுதி என்பது தமிழ் மக்கள் சர்வதேச நீதி வழிகளை விரிவாக கையாளக்கூடிய அந்த வழிகள் அதிகரித்த ஆண்டாகவே கருத முடியும். காரணம், இந்த காலப்பகுதியில் தான் அமெரிக்கா மற்றும் கனடா ஒரு சில மேற்குலக நாடுகளினுடைய ஆதரவோடும் சர்வதேச நீதி அரங்குகளில் தமிழ் மக்களுக்கு இடம்பெற்ற, குறிப்பாக ஐக்கிய நாடுகளினுடைய மனித உரிமை ஆணைக்குழுவில் தமிழ் மக்களுக்கு இடம்பெற்ற அநீதிகள் தொடர்பாக ஒரு விரிவான முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்ட காலப்பகுதியாக கருத முடியும். அந்த விரிவான முறைப்பாட்டில் மிக முக்கியமான பல விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அதில் குறிப்பாக குறிப்பிட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், தமிழ் மக்களுக்கு இடம்பெற்றது இன அழிப்பு என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதோடும் அந்த இன அழிப்புகள் மீண்டும் நிகழாமல் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி சர்வதேச நீதி பொறிமுறையினூடாக ஒரு நியாயமான நீதி தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதும், தமிழ் மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பு மற்றும் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் சர்வதேச நீதி பொறிமுறையினூடாக பொறுப்புக்கூறல் அதிகரிக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு உரியவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும், காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டும், இவ்வாறு பல வார்த்தை பிரயோகங்கள் அந்த அறிக்கைகளில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் மூடி மறைத்ததாக இப்போது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணைக்குழுவில் இருந்து வெளியாகின்ற அறிக்கைகளை பார்த்தோமானால், இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்புக்கூறல் அவசியம். இங்கு தமிழ் மக்கள் தொடர்பான விடயங்கள் எந்த ஒரு இடத்திலும் அல்லது மலினப்படுத்தப்பட்ட விதத்திலே கையாளப்பட்டதாக இப்போது வெளியாகின்ற அறிக்கைகள் இருக்கின்றது. ஆகவே இந்த அறிக்கைகளினுடைய போக்கை நாங்கள் அவதானித்தோம் என்று சொன்னால், சர்வதேச நீதியரங்களுடைய வகைவாகம் தமிழ் மக்கள் தொடர்பாக எவ்வாறான போக்கை எடுத்து காட்டுகின்றது என்பது தொடர்பான ஒரு தெளிவு தமிழ் மக்களுக்காக வேண்டிய அரசியல் செய்பவர்களுக்கு ஏற்படும். ஏனென்று சொன்னால், இந்த அறிக்கைகளில் தமிழ் மக்களை ஒரு இனமாக அல்லது ஒரு தேசிய இனமாக ஏற்றுக்கொள்வதற்கு சர்வதேச நீதியரங்குகள் மறுக்கின்றன. அந்த ராஜதந்திர வார்த்தை பிரயோகங்களை நாங்கள் அவதானிக்க முடியும். தமிழ் மக்களை ஒரு மைனாரிட்டி குரூப்ஸ் எண்ணுவார்கள், அதாவது சிறுபான்மை சமூகம் எண்ணுவார்கள், அல்லது சிறுபான்மை குழுக்கள் எண்ணுவார்கள், அல்லது தமிழ் சமூகம் எண்ணுவார்கள், தமிழ் சொசைட்டி என்ற வார்த்தை பிரயோகங்கள் இருக்கும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தமிழ் நேசன் என்ற வார்த்தை பிரயோகம் இருக்காது. ஏனென்று சொன்னால், தமிழர்கள் ஒரு தேசிய இனமாக ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே இந்த அறிக்கைகளில் தமிழ் நேசன் என்ற வார்த்தை பிரயோகத்தை கையாண்டிருப்பார்கள். அந்த வார்த்தை பிரயோகம் ஒருபோதும் இருந்ததில்லை. அவ்வாறெனின் தமிழ் மக்கள் சர்வதேச நீதி அரங்குகளை கையாளுவதில் ஒரு ராஜதந்திர அரசியல் பின்னடைவை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள் என்பது ஒரு அரசியல் அவதானி என்ற அடிப்படையில் எனக்கு தெரிகின்றது. என்னை போன்று பல அவதானிகள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கும் தெரியும். எனவே இந்த சர்வதேச நீதி அரங்குகளினூடாக தமிழ் மக்கள் ஒரு நீதியை அல்லது தீர்வை பெற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்டால், இந்த விடயங்களை அவதானித்தவர்களுக்கு தெரியும், இல்லை என்றுதான் அதற்குரிய பதில் இருக்கும். ஏனென்று சொன்னால், இந்த சர்வதேச நீதி அரங்குகள் தமிழ் மக்கள் என்று சொன்னால் ஒரு பக்கச்சார்போடு செயற்படுகின்ற அல்லது தமிழ் மக்களினுடைய நீதி என்றால் தனது கண்களை இறுக மூடிக்கொள்ளுகின்ற நீதி கட்டமைப்புகளாகவே இன்று வரையிலும் இருந்து வருகின்றது. காரணம், இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பை அந்த இன அழிப்புக்கு கருவியாக பயன்படுத்தப்பட்டவர்கள் தான் இலங்கை அரசாங்கம் உட்பட, இலங்கை அரசாங்கம் தவிர அதை பின்னின்று நடத்தியவர்கள் இந்த சர்வதேச நாடுகள் தான். பல சர்வதேச நாடுகளினுடைய ஆதரவோடு தான் அந்த தமிழ் மக்களுக்கு எதிரான இன அழிப்பு மேற்கொள்ளப்பட்டது என்பது தெளிவு. எனவே நிகழ்த்தியவர்களை விட அந்த நிகழ்வதற்கு ஊக்குவித்தவர்கள் தான் மிக முக்கியமான தண்டனைக்குரியவர்கள் என்ற அடிப்படையில் தமிழ் மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டது இன அழிப்பு என உறுதிப்படுத்தப்படுமானால், அந்த இன அழிப்பை நடத்தியதற்கு ஊக்குவித்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அதற்குள் மிக முக்கியமான நாடுகள்
உள்ளடக்கப்படுவதனால் ஒருபோதும் இந்த இன அழிப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களும் இல்லை, தமிழ் மக்களுக்குரிய நீதியை உறுதிப்படுத்துவாரும் இல்லை. இதுதான் தமிழ் தேசிய அரசியல் தொடர்பாக, சர்வதேச நீதியரங்களுடைய வகைவாகம் தொடர்பாக தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய தெளிவாக இருக்கின்றது. இன்னொருபடி மேல் சென்று நாங்கள் யோசிப்போமானால், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கட்டமைப்புகள் என்பது இப்போதைய காலப்பகுதியில் தங்களுடைய சுயாதீனத்தை இழந்திருக்கின்றது. இது யாரோ ஒருவருடைய அல்லது ஒரு குழுவினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாகவே பல அரசியல் அவதானிகள் பல தளங்களில் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், அது அமெரிக்காவினுடைய கட்டுப்பாடு என்று சொன்னாலும், அமெரிக்காவிற்கு கூட பொருளாதாரத்தை வழங்குபவர்கள் ஒரு தனியார் குழு என்பதனால் அந்த தனியார் குழுவினுடைய கட்டுப்பாட்டில் தான் ஐக்கிய நாடுகள் சபை உட்பட இருப்பதாகத்தான் இன்று வரையிலும் பல தளங்களில் வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றது. அது அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டிலும் இல்லை. அமெரிக்காவினுடைய அரசியல் அமெரிக்க மக்களை அடிமைப்படுத்தி ஆள்வதற்காக வேண்டி ஒரு தனியார் குழு ஒன்று அந்த அரசியலை கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றது என்று சொன்னால், அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த ஐக்கிய நாடுகள் சபையும் இருக்கின்றது. எனவே இவர்கள் ஒருபோதும் தமிழ் மக்களுக்குரிய நீதி அல்லது தீர்வை பெற்றுத்தர மாட்டார்கள். இதுதான் ஒரு தெளிவான உறுதியான முடிவாக நாங்கள் கூற முடியும். எங்களை வீதிகளில் இருந்து ஒரு மூத்த மொழிவழி தேசிய இனம் என்ற அடிப்படையில் அவர்கள் வீதிகளிலும் குளிர் மழை வெயில் என்று பாராமல், ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் என்று பாராமல், பொது இடங்களிலும் வீதிகளிலும் தெருக்களிலும் உலகம் முழுமைக்கும் போராடுகின்ற இனமாக மாற்றிவிட்டு ஒரு சிறு கூட்டம் ஒன்று எங்களை அழுந்தவிட்டு அவர்கள் ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் ஒரு தெளிவான முடிவாக ஒரு அரசியல் அவதானி என்ற அடிப்படையில் கூற முடியும். எனவே சர்வதேச நீதியரங்குகள் தமிழர்களுக்கான நீதியை பெற்றுத்தரும் என்று கேட்டால் இல்லை, ஒருபோதும் பெற்றுத்தரப்போவதில்லை. எனவே அந்த புரிதலோடு சர்வதேச நீதியரங்குகளில் அரசியல் செய்கின்றவர்கள் அல்லது தொழிற்படுகின்றவர்கள் செயற்பட வேண்டும். ஏனென்று சொன்னால், பல இடங்களில் தமிழ் மக்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு மூத்த மொழிவழி தேசிய இனம் என்ற அடிப்படையில், ஒரு தனித்துவமான இனம் என்ற அடிப்படையில், தங்களுக்கென எல்லா தனித்துவங்களையும் தன்னகரத்தை கொண்ட ஒரு தேசிய இனம் என்ற அடிப்படையில் எங்களை பின்னோக்கி தாழ்த்துவதிலே அவர்களுடைய குறிகள் இருப்பதனால் அவர்கள் ஒருபோதும் தமிழ் மக்களை அல்லது தமிழ் தேசிய அரசியலை மேல் நோக்கி நகர்வதற்கு விடமாட்டார்கள். இதுதான் சர்வதேச நீதியரங்களுடைய வகைவாகமாக இருக்கின்றது. உலகத்தில் 2ஆம் உலக மகா யுத்தத்தின் பின்னர் மனித குலத்துக்கு எதிரான எந்த ஒரு குற்றங்களும் இடம்பெற்று விடக்கூடாது என்பதற்காக வேண்டி உருவாக்கப்பட்டது என்று சொன்னால், அதன் பின்னர் பல குற்றங்கள் இடம்பெற்று விட்டன. ஆகவே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நீதி கட்டமைப்புகள் தோல்வியடைந்துதான் இப்போது வரையும் காணப்படுகின்றது. இதை பல தளங்களில் பல அரசியல் விமர்சகர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த விடயத்தில் நாங்கள் ஒரு விடயத்தில் தெளிவடைய வேண்டும். தமிழ் மக்கள் தொடர்பாக பல இடங்களில் தமிழ் மக்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றார்கள். உலக அதிசயங்கள் கொண்டு வரப்பட்டது. அதில் தமிழ் மக்களினுடைய கட்டடக்கலை ஒருபோதும் உள்ளடக்கப்படவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், தமிழ் மக்களினுடைய கட்டடக்கலை என்பது உலகத்தில் அதிசயங்களுள் அதிசயம் அப்பா. ஏனென்று சொன்னால், உலகத்தினுடைய புவியீர்ப்பு மையத்தை கண்டு அந்த புவியீர்ப்பு மையத்தில் ஒரு ஆலயத்தை அமைக்க தெரிந்த தமிழர்கள், பெரும் மலைகளை மேலிருந்தே செதுக்கி ஆலயமாக உருவகித்தவர்கள், இவ்வாறு பல அதிசயங்களை நவக்கிரகங்களை வழிபட்டவர்கள். எனவே தமிழ் மக்களினுடைய அறிவியலுக்கும் ஆற்றலுக்கும் தொழில்நுட்பத்துக்கும் இன்று வரையிலும் இந்த உலகம் ஈடு கொடுக்காது. அதுதான் தமிழ் மக்களினுடைய அறிவியலை ஒரு வேற்றுக்கிரகவாசிகளினுடைய அறிவியலென கீழ்த்தரமாக மட்டம் தட்டுகின்றார்கள். எனவே இவ்வாறெல்லாம் தமிழ் மக்களை மலினப்படுத்துபவர்கள் தமிழ் மக்களை ஒரு நீதி சார்ந்த வழிகளில் மேல் நோக்கி செயற்பட விடுவார்களா என்று கேட்டால் இல்லை. அவர்களுக்கு தமிழ் மக்கள் என்றால் உண்மையில் அவர்கள் தங்களது கண்களை ஓரக்கண்ணால் மூடி பார்க்கின்ற செயற்பாடுகளைத்தான் இந்த சர்வதேச நீதியரங்குகள் எப்பொழுதும் செய்யும். எனவே இந்த நீதியரங்குகள் தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுத்தருமா என்று கேட்டால் இல்லை. அதுதான் ஒரு தெளிவாக இருக்கின்றது. அவ்வாறு நீதியரங்குகள் இப்போ சர்வதேச நீதி பொறிமுறை என்று சொன்னாலும், உலகம் முழுமைக்கும் இன்று பின்பற்றப்படுகின்ற சட்ட நடவடிக்கைகளில் ரோம் சட்டம், அந்த ரோம் சட்ட உடன்படிக்கையில் இலங்கை இந்தியா போன்ற நாடுகள் கையொப்பமிடவில்லை. ஏன் கையொப்பமிடவில்லை என்றால், இது திட்டமிட்டு கையொப்பமிடாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றது. ரோம் சட்டத்தில் கையொப்பமிட்ட நாடுகள் தான் அந்த சர்வதேச நீதியரங்குகளை தெளிவாக கையாளக்கூடிய நாடுகளாக இருக்கும். எனவே ரோம் சட்டத்தில் கையொப்பமிடாமல் இருக்கின்ற இந்த நாடுகள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அந்த சர்வதேச
சர்வதேச நீதியரங்குகளை கையாள முடியாது. எனவே இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளை அவர்கள் கணக்கில் எடுக்கவே இல்லை. வீட்டோ அதிகாரம் என்றால் அந்த வீட்டோ அதிகாரத்தில் இந்தியா இல்லை. ஏனென்று சொன்னால் இந்தியா என்ற நாட்டுக்கு வீட்டோ அதிகாரம் வழங்கப்பட வேண்டிய அவசியமில்லை, ரோம் சட்டத்தில் கையொப்பமிட வேண்டிய அவசியமில்லை. காரணம், இங்கு தமிழர்கள் அதிகமாக வாழுகின்றார்கள். தமிழர்கள் அடக்கப்படுவதற்காக வேண்டி அவர்கள் எவ்வாறான சட்டங்களையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் கொண்டு வர இயலும். அந்த சட்டங்கள் மூலம் தமிழ் மக்கள் எவ்வாறேனும் அடக்கப்படலாம். அதை தாங்கள் விசாரிக்க கூடாது என்பதற்காக வேண்டி திட்டமிட்டு அன்றே வீட்டு அதிகாரம் வழங்கப்படாமல், ரோம் சட்டத்தில் கையொப்பமிடாமல் இந்த தமிழ் மக்கள் நெரிசலாக வாழுகின்ற நாடுகளை வைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், இந்த சர்வதேச நீதியரங்குகள் தமிழ் மக்களுக்கு நீதியை அல்லது தீர்வை பெற்றுத்தருமா என்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், அந்த நீதி ஒருபோதும் சர்வதேச நீதி கட்டமைப்புகளால் வழங்கப்படாது. எங்களுடைய பலத்தை கொண்டுதான் நாங்கள் அந்த நீதியை பெற வேண்டும். எங்களுடைய பலம் என்பது, நாங்கள் பொருளாதார ரீதியாக ஒரு வங்கி முறைமை ஒன்றை ஏற்படுத்தி, அந்த வங்கி முறைமை ஒன்றினூடாக தமிழ் மக்களினுடைய பொருளாதாரம் ஒருங்கிணைக்கப்பட்டு, அந்த பொருளாதாரத்தின் வழி நாங்கள் தமிழ் மக்களினுடைய அரசியலை கட்டமைத்து, அந்த அரசியல் ஒரு பலமான தளத்தை நோக்கி நகர்கின்ற போதுதான் தமிழ் மக்களினுடைய நீதி என்பதும் தீர்வு என்பதும் சர்வதேச நீதியரங்குகளால் உற்று நோக்கக்கூடிய நீதியாக அல்லது தீர்வாக அமையும் என்பதனால், நாங்கள் இவ்வாறான ஒரு அரசியல் புரிதல் தான் இந்த சர்வதேச நீதியரங்குகளை கையாள வேண்டும். எனவே சர்வதேச நீதியரங்குகள் ஒருபோதும் தமிழ் மக்களுக்குரிய தீர்வை பெற்றுத்தராது. எங்களை தொடர்ச்சியாக வீதிகளிலும் பொது இடங்களிலும் மழை, குளிர், வெயில் என்று பாராமல் போராடுகின்ற மக்களாக, எங்களுடைய சந்ததியும் போராடி கொண்டிருக்கின்ற தலைமுறையாக மாற்றி வைத்திருக்கும் தவிர ஒருபோதும் சர்வதேச நீதியரங்குகள் அந்த நீதியை பெற்றுத்தராது. ஏனென்று சொன்னால், இந்த சர்வதேச கட்டமைப்புகளை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பவர்கள், அவர்களுடைய முதல் எதிரியாக இருப்பவர்கள் தமிழர்கள்தான். அவர்களுக்கு தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் ஒன்றுதான். சிங்கள மக்களை வைத்துக்கொண்டு தமிழ் மக்களை முதல் பழி வாங்குவார்கள். பின்னர் தமிழ் மக்கள் பழி வாங்கப்பட்ட பின்னர் சிங்கள மக்களை பழி வாங்குவார்கள். இதுதான் அவர்களுடைய பார்வையாக இருக்கும். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தை ஆளுபவர்கள் தமிழர்களை வீழ்த்தியே அந்த ஆட்சியை கைப்பற்றியவர்கள். உங்களுக்கு தெரியும், பாண்டிய மன்னனுடைய அரச சபையில் கண்ணகியினுடைய சாபத்துக்கு பாண்டிய மன்னனை ஆளாக்கின போதே அங்கு அந்த சதிகளை செய்தவர்கள் கிரேக்க நாட்டு யூதர்களாக கருதப்படுகின்றார்கள். எனவே இவ்வாறான சூழ்ச்சிகள், சதிகள் அன்றிலிருந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. எனவே இவர்கள் ஒருபோதும் இந்த உலகத்தினுடைய அரசியலை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பவர்கள், இந்த பணத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பவர்கள், பொருளாதாரத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பவர்கள், வைத்தியத்துறையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பவர்கள், ஊடகத்துறையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பவர்கள் எல்லாமே அவர்களாக இருக்கின்ற போதும் அந்த அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்ற நீதியரங்குகளில் தமிழ் மக்களுக்குரிய நீதி தீர்வு கிடைக்குமா என்று கேட்டால் இல்லை. எனவே நாங்கள் தமிழ் மக்களாக ஒரு சுயாதீனத்தன்மை கொண்ட ஒரு தேசிய இனமாக நாங்கள் சிந்தித்து எங்களுடைய பலத்தை அதிகரிக்கின்ற போதுதான் அந்த நீதியை, அந்த தீர்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இந்த அரசியல் புரிதலோடு தமிழ் மக்கள் தொடர்பாக அரசியல் செய்கின்றவர்கள் அல்லது சர்வதேச நீதியரங்குகளை கையாளுபவர்கள் அந்த நீதியரங்குகளை கையாள வேண்டும் என்று ஒரு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.